குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு செமஸ்டரில், அதில் தேர்ட் யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் யூனிட்டில் ராமன்ஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ராமன் சார் சிவி ராமன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ராமன்ஸோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த பேசேஜில் த மெயின் சேலஞ்ச் ராமன் ஃபேஸ்ட் இன் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்டல் setup was posed by experimentally weak intensity of the scattered light. ஸோ அந்த ஸ்கேட்டர்டு லைட்டில் வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் அவங்கள இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சேலஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேசேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க. In his early studies, ஆரம்ப காலகட்டத்தில் ராமன் யூஸ்ட் எ ஹீலியோஸ்டாட்டை தான் வந்து இந்த ஸ்கேட்டர்டு லைட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணார். ஸோ ஹீலியோஸ்டாட்டுங்கிறது என்னது அப்படின்னா, எ மெக்கானிக்கலி ட்ரைவன் மிரர் that tracked the motion of the sun to provide a light source. ஸோ அது வந்து ஒரு டிவைஸ் அல்லது ஒரு ட்ரைவன் மிரர், கண்ணாடி மாதிரி ஹீலியோஸ்டாட் அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக அப்படின்னா, தட் tracked the motion of the sun, அந்த சன் இருக்குல்ல சூரியன், அதனோட பாதையை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? டு ப்ரொவைட் எ லைட் சோர்ஸ். ஸோ அந்த சன்லேருந்து லைட்டை வந்து நம்ம வாங்க போகிறோம், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹீலியோஸ்டாட்டை வந்து யூஸ் பண்ணார். Eventually, however, he came to realize that the sunlight was not sufficiently intense on its own. பட் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தெரிஞ்சது, ரியலைஸ் பண்ணார், அதை உணர்ந்தார். என்னது அப்படின்னா, the sunlight was not sufficient. அந்த சன்லைட் மட்டுமே வந்து பத்தாது, லைட்டை வந்து வாங்கிறதுக்கு வந்து சன்லைட் மட்டும் போதாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ in 1927 he acquired a 7-in refracting telescope. ஸோ 1927 வந்து ஒரு refracting telescope வந்து வாங்கினார், which he used in combination with a short focus lens to condense the sunlight into a narrow beam. ஸோ ஒரு ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் வந்து வாங்கினார். ஸோ டெலஸ்கோப்னால் என்ன அப்படின்ட்டு தெரியும், இப்போயும் வந்து நம்ம டெலஸ்கோப் வழியாக சூரியனை வந்து பார்ப்போம்ல. ஸோ அந்த டெலஸ்கோப்னால் என்னன்னு தெரியும், which he used in combination with a short focus lens. ஸோ அந்த டெலஸ்கோப்பை ஒரு லென்ஸ் கூட பயன்படுத்தினார் சேர்ந்து. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா, அந்த சன்லைட்டை ஒரு நேரோ பீமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி இதை பயன்படுத்தினார் 1927. ஸோ இதன் விளைவாக இந்த ஃபாலோயிங் இயர் he created an even more powerful light source by using highly monochromatic light from a mercury lamp arc together with large aperture condenser and a cobalt filter. ஸோ இந்த ஃபாலோயிங் இயர், அடுத்த 1928 பார்த்தோன்னா இன்னும் ஈவன் மோர் பவர்ஃபுல் லைட்டை வந்து அவர் க்ரியேட் பண்ணார். he created even more powerful light source by using highly monochromatic light. ஸோ மோனோக்ரோமேட்டிக் லைட் மூலமாக வந்து இன்னும் லைட் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சார். from a mercury arc lamp together with large aperture condenser and cobalt glass filter. Sometimes he replaced the glass filter with liquid ones. சில சமயம் வந்து அந்த கிளாஸ் ஃபில்டரை வந்து லிக்விட் ஃபில்டராகவும் வந்து அவர் மாற்றிக்கிட்டார். ராமன் யூஸ்ட் எ வயலட் ஃபில்டர் டு ஐசோலேட்னா பிரிக்கிறது அப்படின்ட்டு மீனிங். ஓகேவா? isolate a band of violet light incident on a sample liquid. ஸோ ஒரு சாம்பிள் லிக்விட் இருக்குது. ஸோ அதில் ராமன் யூஸ்ட் எ வயலட் ஃபில்டர், ஒரு வயலட் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணார். எதுக்காக அப்படின்னா, டு ஐசோலேட், பிரிக்கிறதுக்கு, பேண்ட் ஆஃப் வயலட் லைட். ஸோ அந்த வயலட் லைட்டை வந்து இந்த சாம்பிள் லிக்விட் மேலே படக்கூடிய ஒரு வயலட் லிக்விடை பிரிக்கிறதுக்காண்டி அந்த வயலட் லைட்டை வந்து யூஸ் பண்ணார். At 90 degree
To the incident light, he placed another violet glass filter. This enables him to observe violet scattered light from the sample, which represents normal Rayleigh scattering. So this enabled him. So இது மூலமாக அவங்களுக்கு வந்து கிடைச்சது என்னது அப்படின்னா அப்சர்வ் வயலட் லைட். ஸோ அது மூலமாக அவங்க வயலட் லைட்டை வந்து பார்த்தாங்க. ஸ்கேட்டர்டு ஃப்ரம் த சாம்பிள், அந்த சாம்பிள் லிக்விட் இருக்குல்ல, ஸோ அந்த சாம்பிள் லிக்விடில் அந்த வயலட் லைட்டை அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து நார்மல் ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. When he replaced the second filter, ஸோ அந்த வயலட் ஃபில்டர் இருக்குல்ல, ஸோ அந்த வயலட் ஃபில்டரை க்ரீன் ஃபில்டராக மாற்றும் போது, when he replaced the second filter with green one, green violet filter green filter மாற்றும் போது the Rayleigh scattered light was blocked. அந்த Rayleigh scattered light வந்து block ஆயிடுச்சு, அதாவது தெரியாமல் போயிடுச்சு. பட் there was still some green light visible. ஸோ அந்த Rayleigh scattered light வந்து விசிபிள் ஆகலை, பட் சம் க்ரீன் கலர் லைட் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து க்ரீன் ஃபில்டர், வயலட் ஃபில்டருக்கு பதிலாக க்ரீன் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது Rayleigh scattered லைட்டு பிளாக் ஆனாலும் சம் க்ரீன் ஃபில்டர் வந்து தெரிஞ்சுது. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிங் த செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது வந்து Rayleigh ஸ்கேட்டரிங், அதில் வயலட் லைட் தெரிஞ்சுது. ஸோ செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் வந்து க்ரீன் லைட் வந்து தெரிஞ்சுது. Perhaps most interestingly, Raman used his own dark adapted eyes as photo detectors. ஸோ ராமன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா வந்து அவரோட கண்ணையே வந்து பயன்படுத்தினார். இந்த வயலட் லைட் ஆகட்டும், இந்த க்ரீன் லைட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு அவரோட ஓன் ஐஸையே வந்து யூஸ் பண்ணார். ஒன்லி ஆஃப்டர் ஹீ ஹேட் அப்சர்வ்ட் த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் with his eyes and a direct vision spectroscope, he repeated the observation with mercury arc lamp and Hyler baby quartz spectrograph. ஸோ அவர் கண் மூலமாக அவரோட ஓன் விஷன் மூலமாக இந்த வயலட் லைட்டு, இந்த க்ரீன் லைட் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் இவர் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணார். ஹி ரிப்பீட் த அப்சர்வேஷன் வித் எ மெர்க்குரி ஆர்க் லேம்ப். ஸோ மெர்க்குரி ஆர்க் லேம்ப் மூலமாக வந்து அந்த ஒயிட் லைட்டோ க்ரீன் லைட்டோ தெரியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பித்தார். Surprisingly, as it may seem, the human eye can detect single photons over a high dynamic range. பட் அந்த அவரோட ஓன் விஷன் மூலமாக அந்த க்ரீன் லைட்டையும் வயலட் லைட்டையும் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஹியூமன் ஐனா அவரோட கண் இருக்குல்ல, அது கேன் டிடெக்ட் சிங்கிள் ஃபோட்டான்ஸ் ஓவர் அ ஹை டைனமிக் ரேஞ்ச். ஸோ ஹை டைனமிக் ரேஞ்சில் வந்து சிங்கிள் ஃபோட்டான்ஸை வந்து அவரால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. Raman used a small Adam Hyler spectroscope for his initial studies, and he detected the spectrum of scattered light using photography. ஸோ அவரோட இனிஷியல் ஸ்டடீஸ் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஹைலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இதை தான் வந்து யூஸ் பண்ணார். and he detected the spectrum of scattered light using photography. ஸோ ஃபோட்டோகிராஃபி மூலமாக தான் வந்து அந்த ஸ்கேட்டர்டு லைட்டை வந்து அவர் பார்த்தார். Since the intensity of frequency shifted light was extremely weak, long exposure times were required to record the spectra. So but அந்த intensity of frequency, அந்த frequency வந்து அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவரால் அந்த ஸ்பெக்ட்ராவை ரெக்கார்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டது. ஏன்னா அதனோட இன்டென்சிட்டி வந்து குறைவு அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ Nobel committee decided to give Nobel Prize to Raman for his invention. ஸோ சார் சிவி ராமனுக்கு இந்த இன்வென்ஷனுக்காக தான் வந்து அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து முடிவு பண்ணாங்க. He awarded the Nobel Prize in Physics on December 11, 1930. ஸோ 11th December 1930 தான் வந்து இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கிடைச்சது. He was a great man for his driving
ambition and a passion for science. ஸோ இவர் Sir C.V. ராமன் அவருக்கு வந்து சயின்ஸ் மேலே ரொம்ப பேஷன் வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ அது மூலமாக தான் வந்து அவர் இது எல்லாத்தையுமே வந்து சயின்ஸில் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். At the age of 60, Raman formed Raman Research Institute. ஸோ Sir C.V. ராமன் அவரோட 60வது வயசில் வந்து ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்குனார். He also reminded a professor as well as the president of Indian Academy of Sciences in Bangalore until the death in 1970. ஸோ அவர் வந்து 1970 தான் இறந்து போனார். ஸோ 1960லேருந்து 1970 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் பெங்களூரில் இருக்குது, IAS இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ், அதுக்கு வந்து இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். A few days before his death on November 21, 1970. ஸோ 1970 நவம்பர் 21 தான் அவர் இறந்து போனார். இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமன் ஸ்போக் தீஸ் வேர்ட்ஸ். என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, சயின்ஸ் கேன் ஒன்லி ஃப்ளவர் அவுட் when there is an internal urge. ஸோ நமக்கே ஒரு இன்டர்னல் urge அவசரம் இருந்தால் மட்டும்தான் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து மலர ஆரம்பிக்கும். It cannot thrive under external pressure. ஸோ வெளியில் உள்ள ப்ரெஷர் மூலமாக வந்து சயின்ஸ் என்றைக்குமே வந்து உருவாகாது. நமக்குள்ள ஒரு இன்டர்னல் urge இருந்தால் மட்டும்தான் வந்து சயின்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். ஸோ சயின்ஸ் கேன் ஃப்ளவர் அவுட் when there is an internal urge. It cannot thrive under external pressure. A tree grows where Raman died. ஸோ Sir C.V. ராமனோட இன்வென்ஷன் பற்றி தான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ராமன்ஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இதை பற்றி தான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து தான் வந்து கீழே வந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து அன்ஸ்கிராம்பிள் த வேர்ட்ஸ். ஸோ இதை மாதிரி வார்த்தையை வந்து மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனோட ஒரிஜினல் ஆர்டர் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி எழுதணும். இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் வந்து மேலே அந்த பேராகிராஃபில் பார்த்துருக்கக்கூடியதாக தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து மொதல் டாஸ்க். ரெண்டாவது டாஸ்க் என்னதுன்னா, லொக்கேட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். மேலே இப்போ பேசேஜ் பார்த்தோம்ல, அதுலேருந்து இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ மேலே பார்த்ததில் என்னென்ன எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன வார்த்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருப்போம், யூனிவர்சிட்டிஸு, ஆக்ஸ்ஃபர்டு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு, ப்ரொஃபஸர், அகாடமி, இது எல்லாமே வந்து எஜுகேஷன் சம்மந்தமான வார்த்தைகள். இது எல்லாத்தையும் மேலே உள்ள பேசேஜில் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பிளேசஸ் அப்படின்ட்டு பார்த்தா இடங்கள்னால் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பேசேஜில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நேச்சர்னால் இயற்கை சம்மந்தமாக என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தோம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கவனித்தோம். ஸோ அது வந்து ஒரு வார்த்தை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ். என்னெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கவனித்தோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வார்த்தைகள்னால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். அந்த மேலே உள்ள பேசேஜை பாருங்கள், பார்த்து அதில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிங்க. இது வந்து ரெண்டாவது டாஸ்க்கு. மூணாவது டாஸ்க் என்னதுன்னா, சென்டென்ஸ் ஃபார்மிங். ஸோ ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, ஏர்ஜ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏர்ஜுங்கிற வார்த்தை வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ தானே கடைசியாக பார்த்தோம்ல, ஏர்ஜ் அப்படிங்கிற வார்த்தை இந்த இருக்குதா, என்ன சென்டென்ஸ் இது? சயின்ஸ் கேன் ஒன்லி ஃப்ளவர் அவுட் when there is an internal urge அப்படின்னு இருக்குதா. ஸோ இதே சென்டென்ஸையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி இந்த வார்த்தைகள் வர மாதிரி சென்டென்சஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்து மூணாவது டாஸ்க். ஓகேவா? இந்த டாஸ்க் எல்லாத்துக்கும் தான் நான் இங்கே வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு
எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தையை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மெடிடேரியன் அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது உள்ள வார்த்தையை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா மாலிக்யூலர் அப்படின்ட்டு கிடைக்கும். தேர்டு வேர்டு வந்து ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறான வேர்டு. நாலாவது வேர்டு வந்து ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது. அஞ்சாவது வேர்டு வந்து மோனோக்ரோமேட்டிக் அப்படிங்கிறது. ஆறாவது வேர்டு வந்து இன்டென்சிட்டி. ஏழாவது வேர்டு வந்து அப்பேர்ச்சர். எட்டாவது வேர்டு வந்து ஸ்பெக்ட்ரோகிராஃப். நைன்த்து வேர்டு வந்து மெர்க்குரி. அண்டு லாஸ்ட் வேர்டு வந்து ஃபோட்டோ டிடெக்டார்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்க்ராம்பிள்டு வேர்ட்ஸு. இது எல்லாமே வந்து அன்ஸ்க்ராம்பிள்டு வேர்ட்ஸ். ஸோ வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த அன்ஸ்க்ராம்பிள்டு வேர்ட்ஸை வேணால் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதுதான் வந்து டாஸ்க் 1. ரெண்டாவது டாஸ்க்கு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து பேராகிராஃபில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டாங்களா. ஸோ ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து ஸ்கேட்டர்டு லைட், இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து நேரோ பீம், இதுவும் வந்து ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. கோபால்ட் கிளாஸ் ஃபில்டர், மெர்க்குரி ஆர்க் லேம்ப், ஸ்பெக்ட்ரம், இது எல்லாமே வந்து ஃபிசிக்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் 3. டாஸ்க் 3 என்னது? அவங்க வந்து ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்மளை வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இதை மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். பட் இதுவே வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து மீனிங் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களே வந்து சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நீங்கள் வேணும்னா வந்து வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்களே வந்து உங்களோட ஓன் சென்டென்ஸையுமே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சென்டென்சஸ்க்கு வேர்ட்ஸுக்கு உண்டான ரிலேட்டட் சென்டென்ஸ். ஸோ வீடியோவை அப்பப்போ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு தேர்டு டாஸ்க்கு. ஸோ 10 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 சென்டென்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 வேர்ட்ஸுக்கும் நான் சென்டென்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தேர்டு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 3 டாஸ்க்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த ராமன்ஸ் எக்யூப்மெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டெஃபனிஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அக்கௌஸ்டிக் அப்படின்னா என்னது அப்படின்னா, இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ் இன் கேஸ், லிக்விட் அண்ட் சாலிட். ஸோ கேஸஸில், லிக்விட்ஸில் உள்ள மெக்கானிக்கல் வேவ்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து அக்கௌஸ்டிக் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ஆப்டிக்ஸ். ஸோ எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் ஸ்டடீஸ் த பிஹேவியர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ லைட் இருக்குல்ல, வெளிச்சம், அந்த வெளிச்சத்தோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஆப்லசன்ஸ்னால் என்னதுன்னா, த குவாலிட்டி ஆஃப் ரிஃப்ளெக்டிங் லைட் அண்ட் சேஞ்சிங் கலர் வித் ரெஃபரன்ஸ் டு அன் ஒப்பல். ஸோ சேஞ்ச் ஆஃப் கலர், நிற மாறுபாடு இருக்குல்ல லைட்டில், அந்த லைட்டில் உள்ள நிற மாறுபாடை பற்றி படிக்கக்கூடியது தான் ஆப்லசன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து போலரைசிங், டு மேக் ஆப்டிக்கல் வேவ்ஸ் டு ஆசிலேட் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ ஆப்டிக்கல் வேவ்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டுமே வந்து ஆசிலேட் ஆகிறதுக்கு உண்டானது தான் வந்து என்னது அப்படின்னா போலரைசிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன், the reflection that occur when light wave bounces off an object. Next வந்து diffraction grating, an optical element that disperses light composed of lots of different wavelengths into light components by wavelength. நெக்ஸ்ட் வந்து மாலிக்யூல். மாலிக்யூல்னால் என்னதுன்னா, an electrically neutral group of 2 or more atoms held together by chemical bonds. 2 or more atoms எல்லாம் சேர்ந்து ஒரே குரூப்பாக இருக்கக்கூடியது தான் வந்து மாலிக்யூல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து படிப்போம். மாலிகுலர் டைஃப்ராக்ஷன்னா வந்து வேரியஸ் ஃபினாமினா தட் அக்கர் when a wave encounters an obstacle or a slit, otherwise known as the bending of waves around the corners of an obstacle caused by molecules.
அதுக்கப்புறம் ஃப்ளோரசன்ஸ்னால் வந்து எமிஷன் ஆஃப் லைட் பை எ சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் அப்சர்வ்டு லைட் ஆர் அதர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். இது எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ். அக்கௌஸ்டிக் ஆப்டிக்கல் எஃபெக்ட்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் சவுண்ட். ஸோ சவுண்டும் லைட்டும் இன்ட்ராக்ட் ஆகக்கூடியது தான் வந்து அக்கௌஸ்டிக் ஆப்டிக்கல் எஃபெக்ட். Infrared spectra and electromagnetic radiation with a wavelength longer than those of visible light. ஸோ அடுத்தது வந்து ஹீலியோஸ்டாட்னா வந்து அது வந்து ஒரு அப்பேரட்டஸ், ஓகேவா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேவா, கண்டெய்னிங் எ மூவபிள் மிரர். அதில் வந்து ஒரு மிரர் வந்து மூவ் ஆகிற மாதிரி அதில் இருக்கும். இட் இஸ் யூஸ் டு ரிஃப்ளெக்ட் சன்லைட் இன் எ ஃபிக்ஸடு டைரக்ஷன். அதில் அந்த மிரரில் வந்து சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு ஃபிக்ஸடு டைரக்ஷனில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா. அப்புறம் ரிஃப்ராக்டிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆப்டிக்கல் டெலஸ்கோப். ஸோ இதுவுமே வந்து ஒரு டெலஸ்கோப் தான். that uses a lens as its objectives to form an image. ஸோ ஒரு லென்ஸ் மூலமாக வந்து அதில் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது வந்து ஃபோட்டோ டிடெக்டார். இட் இஸ் அ சென்சார் ஆஃப் லைட் ஆர் அதர் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். லாஸ்ட் ஒன் வந்து ஃபோட்டான்ங்கிறது வந்து டைப் ஆஃப் எலிமெண்டரி பார்ட்டிக்கல் ரெப்ரசன்டிங் எ குவாண்டம் ஆஃப் லைட் ஆர் அதர் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ராமன்ஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், ஓகேவா. ஸோ ராமன்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது, இந்த ஸ்கேட்டர்டு லைட்டுக்கு அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை பற்றி இந்த பேசேஜில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த பேசேஜை வச்சுட்டு தான் வந்து 3 டாஸ்க் வந்து இருந்துச்சு. அந்த 3 டாஸ்க்னால் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டெஃபனிஷன்ஸ் வந்து இந்த பேசேஜுக்கு ரிலேட்டடாக உள்ள டெஃபனிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். இந்த டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 மூணுத்துக்கும் ஆன்சர்ஸும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.